எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகாசர். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகாசர் ப்ரைஸ் வச்சு கிரிப்டோகாசர் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நம்மளுக்கு 72க்கு மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ரியல் பம்பா இல்லைனா ஃபேக் பம்பா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய விஷயத்தை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன சினாரியோ இருக்குது, டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன சினாரியோ இருக்குது, அப் ட்ரெண்டு எந்த பைசா தானா அப் ட்ரெண்ட் ஆகும், இதை பற்றி எல்லாமே நம்ம இப்போ பேச போகிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா 72,000க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கேண்டல் வந்து நல்லாவே க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் தான், டெய்லியில் ஸ்ட்ராங்கான க்ளோஸு. ஸோ தற்போதைக்கு நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா கிடச்சிருக்கு. அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 71,900லேருந்து 70,587 ரவுண்ட் ஃபிகராக பார்த்தோம்னா 72,000லேருந்து 70,500. சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து அப்படியே புல்லிஷாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே கேண்டல் பிக்கு வரலாமே வழியாக கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டல் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் கேண்டலும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அது பிரேக் அவுட் கேண்டலாகவும் இருக்குது. இந்த கேண்டலோட லோ ப்ரைஸ் அதாவது 67,290. ஓகேங்களா? ஸோ ரவுண்டு ஃபிகராக பார்த்தீங்கன்னா 67,200. இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி வைக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போனால் எது வைக்க போவோம், மேலே போனால் இந்த அப் ட்ரெண்டா, இது அப் ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகுமா, இதுக்கெல்லாம் பதில் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே போனால் எது வைக்க ஃபஸ்ட்டு போவோம் பார்த்தீங்கன்னா, இந்த 78,000லேருந்து 80,000 ரேட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்க கீ லெவல். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் போயிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றது பார்க்கணும். அதாவது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறானா இல்லைன்னா இதை உடச்சி கண்டினியூஷன் ஆகி போகிறானா அப்படின்றது பார்க்கணும். ஓகேங்களா? அப்படியே ரிஜெக்ட் ஆனால் கூட எதுக்கு வருவான், கீழே ஏதாவது டிமாண்ட் இருந்தால் அந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு மறுபடியும் போவானான்றது செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 79,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா, இந்த 79,000 என்னன்றது பார்த்தீங்கன்னா போன மந்தோட ஹை ப்ரைஸ் அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போன மந்தோட ஹை ப்ரைஸ் அதுதான். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியாவில் தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட்டு நம்மளுக்கு இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக கண்டினியூஷன் ஆகணும்னா இந்த மந்த்லி கேண்டல் நான் பிடிச்சிருக்குது மந்த்லி கேண்டல், இந்த மந்த் அதாவது மார்ச் மந்த்து கேண்டல் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 80,000க்கு மேலேயாவது க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? 80,000க்கு மேலேயாவது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது ஒருவேளை புல்லிஷ் ஆகுமோன்னு ஒரு டவுட் வரும். அது வைக்க டவுட்டே வேணால் இது புல்லிஷ் ஆகிருக்காது. ஓகேங்களா? 80,000க்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது புல்லிஷ்கான சினாரியோ மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு எங்கே வேணால் போகலாம் இந்த மந்த்து. ஓகேங்களா? 80,000 இல்லை 85,000 எங்கே வேணால் போகலாம். ஆனால் இந்த மந்த்து கேண்டலோட க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 79,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுக்கிறான். மேலே போயிட்டு பிக்கஸ்ட்டு 79,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுக்கிறான். இது ஒரு பெரிய பியரிஷ் சினாரியோ வரும். ப்ரைஸ் அடுத்து நம்மளுக்கு இந்த 60Kவை கண்டிப்பான முறையில் உடச்சிடுவான். ஓகேங்களா? ஸோ இது மேலே போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா இந்த 60Kவை கண்டிப்பான முறையில் உடச்சிடுவான். ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த கேண்டலோட லோ ப்ரைஸை கண்டிப்பான முறையில் ப்ரொடெக்ட் பண்ணணும். 67,200. இந்த 67,200 கீழே ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சா கூட ப்ரைஸு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான வந்து நம்மளுக்கு கீ லெவல்ஸ். ஓகேங்களா? அந்த கீ லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 67,200 இந்த கீ லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிமாண்ட். ஓகேங்களா? டிமாண்ட் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா 72,000லேருந்து 70,500. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் இந்த இடத்துல வச்சுருக்கு. ஸோ 78,000லேருந்து 80,000 ரேஞ்ச். ஓகேங்களா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ரைஸு. இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்றது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைனை நான் பிரேக் எடுத்துடுறேன். ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு வந்து இங்கேருந்து சரிங்களா, இங்கேருந்து நம்மளாம் ஃபெரோஷியஸாக திரும்பாமல் நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக திரும்புகிறான்னு வச்சுக்கோங்க.
அதாவது இந்த லோவா திரும்ப ஹை திரும்ப லோ திரும்ப ஹை திரும்ப லோ திரும்ப ஹை திரும்ப லோ, இந்த மாதிரி ஸ்லோவாக போனால் கூட அவன் பெருசாக ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ்கான ஃபார்மேட். ஸோ இவன் திரும்பணும்னா எப்படி திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து கேண்டில் அப்படியே செங்குத்தாக மேலே ஏறணும். ஓகேங்களா? ஏறி வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். மோர் தென் $80,000 $85, $87 அதெல்லாம் க்ளோஸ் வச்சானா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல இருக்கான் பாருங்கள், இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, ஒருவேளை நம்மளுக்கு இந்த 80,000 கூட பிரேக் ஆகலாம். ஆனால் இந்த 88,000 இருக்கிற இந்த சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ளை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே விழுந்தது. ஓகேங்களா? இந்த சப்ளை உடையாத வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷின் கன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தற்போதைக்கு இது வந்து ஒரு புல்பேக்காக தான் மேலே போகுது அப்படின்றது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ட்ரெண்டு வந்து இப்போதைக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் மார்க்கெட் கொடுக்கல. ஈவன் நம்மளுக்கு டெய்லிலையும் கொடுக்கல, வீக்லிலையும் கொடுக்கல, மந்த்லிலையும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்பேக்காக தான் போகுது அப்படின்றது எடுத்துக்கணும். ஸோ மெயினான லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும் போது தான் ஓகே மார்க்கெட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படி ஆட்டம்பிற்கு மறுபடியும் புல்பேக் வருவோம். அந்த புல்பேக்கில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் வரல. ஸோ தற்போதைக்கு மார்க்கெட் வந்து ஈவன் தான் நம்மளுக்கு 70,000க்கு மேலே க்ளோஸ் வச்சா கூட இது புல்பேக்காக தான் மேலே போகுது அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த 67,200 கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இது ப்ரைஸ் அடுத்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே போகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 74,000க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் மார்க்கெட் எப்படி போகுதுன்றது. ஒரு நல்ல ஒரு பெரிய கேண்டலாக போக மாட்டேங்குது. ஸோ ஒரு பெரிய கேண்டில் வந்து மறுபடியும் புல்பேக், மறுபடியும் பெரிய கேண்டில் வந்து புல்பேக், மறுபடியும் பெரிய கேண்டில் புல்பேக், மறுபடியும் பெரிய கேண்டில் புல்பேக். ஸோ ஸ்லோவாக தான் மார்க்கெட்டு மேலே போதே ஒழிய ஸ்பீடாக போகல. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே முடிஞ்சதுன்னா வந்து எனக்கு வந்து அந்த ஹைப் பட்டனை வந்து கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. ஸோ ஹைப் போட்டு விட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? கடைசியாக லெஸ்ஸை மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லெஸ்ஸஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே எதுவும் ஆன்லைன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.